இங்கே ஹீரோவோ பிரைவேட் டிடெக்டிவாக இருக்கான். அவனுக்கு கேஸே கிடைக்காத சமயத்தில் அவன் லவ்வர் வீட்டு பக்கத்தில் இருக்க ஆன்ட்டியோட நாய் காணாமல் போயிடுது. அது கண்டுபிடிச்ச கொடுத்த உடனே பெட் டிடெக்டிவ் ஆயிடுறான். ஒரு நாள் அவன் லவ்வரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கும் போது குழந்தைங்க போயிட்டு இருக்க ஆட்டோவில் ஏறி உட்காடுறான். பின்னாடி இருக்க ஒரு குழந்தை கையில் மீனோட உட்காந்துருக்கும் போது அழகா இருக்கேன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துட்டு அவன் லவ்வரை நேரில் போய் பார்க்குறான். அதே டைம் அவங்க ஊரில் செல்லப்பிராணியோட வெளியே போன குழந்தைங்களாம் நிறைய பேர் மிஸ் ஆகிட்டு இருக்காங்க நியூஸ் வருது. ஹீரோவை அடுத்த நாள் போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. நேற்று நீ ஒரு ஆட்டோலேருந்து இறங்கின, அதில் ஒரு குட்டி பொண்ணு இருந்தா, அவளை நீ காணோம், நீ தான் கடத்திருப்பான்னு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஹீரோவும் என் ஆள் கூட இருந்தேன்னு சொல்லி தப்பிச்சிடுறான். அடுத்த நாள் அவன் ஃப்ரெண்டு கூட பாரில் உட்காந்துருக்கும் போது ஒரு நியூஸை பார்க்குறான். அவங்க ஊரில் வந்து ரேர் வகையான ஒரு மீன் 5 கோடி மதிப்பு இருக்கும், அதை வந்து இல்லீகலாக ஸ்மக்லிங் பண்ணுறாங்க நியூஸ் வருது. அதை மீனை எங்கேயோ பார்த்துருக்கானேன்னு சொல்லி அந்த குழந்தைய ஃபோட்டோ எடுத்து செக் பண்ணி பார்த்தா அந்த குட்டி பொண்ணு தான் கையில் அந்த மீனை வச்சுருந்துருக்கா. அடுத்த நாள் ஹீரோவும் அந்த குழந்தையோட அம்மா போய் விசாரிச்சா அவங்க அழுதுட்டு இருக்காங்க, என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஆட்டோக்காரனை போய் விசாரிக்கும் போது தான் அவன் சொல்கிறான், அந்த பொண்ணு மீன் வேணும்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொல்லி டோல்கேட்டில் தான் நான் போய் அந்த மீனை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு அவன் சொல்கிறான். அந்த ஆள் கூட எனக்கு தெரியும், அவரை போய் விசாரிங்கன்னு உடனே அவர் ஒரு ஒயின் ஷாப்பில் போய் உனக்கு மீட் பண்ணுறானுங்க. அந்த ஆளை விசாரிக்கும் போது தான் தெரியுது அவன் ஒரு ஏரி மீனை தான் கண்ணாடியில் அடைச்சி கொடுத்துருந்துருப்பான். ஆனால் அந்த டோல்கேட்டில் இருந்த ஹிந்திக்காரன் தெரியாமல் அந்த அரிய வகை மீனை எடுத்து இவன் கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருந்துருப்பானுங்க. அப்போ தான் ஹீரோ பார்க்குறான், அந்த மீன் தொட்டியில் டிடின்னு ஒரு சிம்பிள் இருக்கிறத. இவன் கூட ஸ்கூலில் படித்த ஒரு பையன் எப்போ பாரு இந்த சிம்பிளை தான் போட்டிருப்பான். அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டான். அவன் சொல்கிறான், ஆமாண்டா நான் தானே அந்த மீன் தொட்டி செஞ்சு கொடுத்தேன், அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியும் சொல்கிறேன், ஆனால் இனி இப்போ வந்து என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க, நான் வெளில வந்தோன்னு சொல்கிறேன்ட்டு அவனும் போயிடுறான். ஹீரோவையும் அவன் லவ்வரையும் ஒரு கும்பல் கடத்திட்டு போய் அடிக்கிறாங்க. அந்த மீனை எங்கே வச்சிருக்க, கடைசியாக நீ அந்த குட்டி பொண்ணை நீ தான் பார்த்தேன்னு சொல்லி. இவன் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெயிலுக்கு போன ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான். அவன் ஃப்ரெண்டும் அந்த கொலை பண்ணுறவங்களுக்கு பாம் செட் பண்ணி தர ஆள் ஒரு பொண்ணுக்காக அவன் புருஷனை கொள்றதுக்காக சரக்கு பாட்டில் பாம் செட் பண்ணி தரணும். ஆனால் இவனும் அந்த மீன் தொட்டிக்குள்ளே பாம் செட் பண்ணி கொடுத்து விட்டுருந்துருப்பான். இப்போ 30 கோடி ரூபா மீன் தொட்டிக்குள்ளே பாம் இருக்குது, அதை யார் ஓப்பன் பண்ணாலும் அந்த மீன் தொட்டியை உடச்சிடும்னு கேட்டவுடனே அந்த கேங்ஸ்டர் கும்பலும் பதறி போயிடுறாங்க.